நாம் நேசிக்கின்றோமோ, அந்த ரசூலை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகின்றோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த ரசூலின் மூலம் நமக்கு நல்ல படிப்பினையை உண்டாக்கி தருவான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்துக்கள் ஆயிரம், ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த உம்மத்திலே பெருமானாருடைய சுன்னத்துக்கள் 1000 இருக்க, ஆனால் இந்த உம்மத்து பெருமானாருடைய சுன்னத்தை விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அந்த சுன்னத்துக்களை பின்பற்றி நடக்கின்றன. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நீங்கள் கணக்கிட்டால் அதுவே 100க்கு மேல் சுன்னத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் நாம் பெருமானாருடைய உம்மத் என்று சொல்லுகிறோம், நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சுன்னத்தை நாம் என்ன செய்வது கிடையாது. ஒரு குறைந்தது 10 சுன்னத்துக்கு மேல் கூட இந்த உம்மத்தை பின்பற்றுவது கிடையாது. மேலான பெருமக்களே, பெருமானாருடைய வாழ்வை கவனித்து பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளிலும் 1 மணி நேரத்தில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு நாளில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு வாரத்தில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு மாதத்தில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு வருடத்தினுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் 1 மணி நேரம் கிடைக்கின்ற பொழுதும், ஒரு நாள் கிடைக்கின்ற பொழுதும், அல்லது ஒரு வாரம் கிடைக்கின்ற பொழுதும், அல்லது ஒரு மாதம் கிடைக்கின்ற பொழுதும், அல்லது 1 வருட கால வாழ்க்கை கிடைக்கின்ற பொழுதும், இது அத்தனையும் பங்கிட்டு நான் யாரை பின்பற்றி யாரை பின்தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதில் முஸ்லிம்கள் கவனமாக சிந்திக்கின்ற பொழுது, நபிகள் நாயகத்தை தவிர நமக்கு வேறு எந்த தலைவரும் எந்த மனிதரும் நமக்கு கண்களுக்கு தெரியாது. பெருமானார் 1 மணி நேரம் கிடைத்தாலும் அந்த 1 மணி நேரத்தை அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் காலையிலிருந்து மாலை வரைக்கும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் தூங்க செல்கின்ற அந்த நிலையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கள் ஏராளம். தூங்கி எழுந்தவுடன் ஓதக்கூடிய துஆவிலிருந்து தொடங்கி மறுபடியும் இரவு தூங்க செல்கின்ற வரைக்கும் உண்டான அத்தனை துஆக்களை நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த உம்மத்து அதிலும் கூட விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் துஆக்களை ஓதுகின்றது. நம்மில் எத்தனை பேர் தூங்கி எழுந்தவுடன் துஆ ஓதுவது, மலம் ஜலம் கழிக்க செல்லுகின்ற போது துஆ ஓதுவது, கழித்து விட்டு வெளியே வரும்போது துஆ ஓதுவது, கண்ணாடியை பார்க்கும் போது துஆ ஓதுவது, அல்லது குளிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன சொல்லி துஆ ஓதி குளிக்க ஆரம்பிப்பது, அதே போன்று ஆடை உடுத்துகின்ற பொழுது, வீட்டிலே உணவு உண்ணுகின்ற பொழுது, வீட்டை விட்டு வெளியே புறப்படுகின்ற பொழுது, வெளியே ஒரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது, அல்லது ஒரு முஸ்லிம் சிரித்தால் அவரை பார்க்கின்ற பொழுது, வீட்டிலே அல்லது வெளியே ஏதாவது ஒரு அபாய சூழல் ஏற்பட்டால் அந்த சூழலை எப்படி சமாளிப்பது, திரும்ப வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது, வீட்டிலே நுழைந்து உறவினர்களோடு மனைவி மக்களோடு பழகின்ற பொழுது எப்படி, இது அத்தனையிலையும் ரோல் மாடலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புத வாழ்க்கையை இன்றைக்கு நம்மில் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பின்பற்றி வாழுகிறோமா என்று பார்த்தால் கிடையாது. அதற்காக வேண்டிதான் நபியே உங்களை நாங்கள் பின்தொடர்வோம் என்ற தலைப்பில் நாம் பேச கடமைப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாம் மறந்த வாழ்க்கை. இத்தனை ஆண்டு காலம் நாம் பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையை வெறுமனே பேச்சுக்களாக அல்லது செவிகளுக்கு ஒரு செய்திகளாகத்தான் நாம் பேசி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதுபடி வாழ்வில ஒரு நாளாவது, ஒரு வாரமாவது, அல்லது 1 மாத காலம், அல்லது 1 வருட காலம், அல்லது வாழ்நாள் முழுக்க நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பார்த்தால் அறவே இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான பதில். மேலான பெருமக்களே, குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக பிரித்து விட்டு குர்ஆனை உங்களால் ஓதவே முடியாது. குர்ஆன் தனியாக, நபி தனியாக நீங்கள் பிரிக்க முன் வந்தால் அது எந்த காலத்திலும் நடக்காது. குர்ஆனும் நபியும் இரண்டும் ஒன்றுதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அது அப்படியே நபிகளுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனையும் நபியும் உங்களால் பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படி சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் எந்த அளவுக்கு பெருமானாரோடு இரண்டரை கலந்திருக்குது என்று சொன்னால், குர்ஆனில நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹசீம் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார்கள், நான் சில சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் இப்படி ஒரு விஷயத்தை பேசினேன், ஷஃபாஅத்தை குறித்து நான் பேசினேன்.
அப்பொழுது அந்த சபையில ஒரு மனிதர் என்னை பார்த்து கேட்டார், குர்ஆனில நீங்கள் ஷஃபாத்தை பற்றி பேசுகிறீர்களே, அந்த ஷஃபாத்து குர்ஆனில வருகிறதா, இதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நான் அந்த சஹாபிக்கு சொன்னேன், குர்ஆனை நீங்கள் முழுவதுமாக ஓதி இருக்கிறீர்களா? அவர் சொன்னார், நான் குர்ஆனை முழுவதுமாக ஓதியிருக்கிறேன். அப்படி என்றால் நான் சில கேள்விகளை கேட்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அஸ்ர் தொழுகையை பற்றியும் இஷா தொழுகையை பற்றியும் பேசுகிறான். அப்படி பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் அஸ்ர் 4 ரக்காத் தொழணும்னு குர்ஆன்ல எங்க இருக்கு? எடுத்து காட்டுங்க. இஷாவை 4 ரக்காத் தொழுற நாம அந்த 4 ரக்காத் இஷா 4 ரக்காத் என்ற அந்த சப்ஜெக்ட் குர்ஆன்ல எங்க இருக்கு? எடுத்து காட்டுங்க. இப்ப அவர் முழிக்கிறார், அப்படி ஒண்ணு குர்ஆன்ல இல்லையே, அஸ்ரை இஷாவை தொழுதான் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்ப அந்த 4 ரக்காத் என்ற அந்த அறிவை நாங்கள் எங்கள் நபியிடத்தில் பெற்றோம், நீங்கள் சஹாபாக்களாகிய எங்களிடத்தில் பெற்றீர் என்பதாக அந்த அஸ்ருல் ஹஸீன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து அவர் முறையிடுகிறார், நீங்கள் 40 ஆடுகள் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ஆடு நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத்தை கொடு என்பதாகத்தான் சொல்லுகிறானே ஒழிய இத்தனை அளவு என்று குர்ஆனில் சொல்லவில்லையே, அதை நீங்கள் எப்படி நிறைவேற்றீர்கள்? அப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியவில்லையே, அந்த விவரத்தை நாங்கள் நபியிடத்தில் பெற்றோம், நீங்கள் சஹாபாக்களாகிய எங்களிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மக்கமா நகரிலே காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறோமே, 7 சுற்று சுற்றி வருகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தவாஃபை செய்யணும் சொல்லுகிறார். எத்தனை தவாஃப் செய்ய வேண்டும் என்ற எண்ணிக்கையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையே, நீங்கள் எப்படி தவாஃப் எண்ணிக்கை கணக்கு வைத்து செய்கிறீர்கள்? எங்களுக்கு தெரியவில்லையே. நாங்கள் நபியிடம் செய்வதை அந்த விவரத்தை பெற்றோம், சஹாபாக்களாகிய எங்களிடத்தில் நீங்கள் பெற்றீர்கள். இப்படி குர்ஆன் ஷரீஃபிலே சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளையாக பிறப்பிக்கின்ற பொழுது, கட்டளையாக அல்லாஹ் போடுகின்ற பொழுது அந்த கட்டளைக்கு விளக்கமும் அந்த கட்டளைக்கு எப்படி அந்த கட்டளை எடுத்து செயல்படக்கூடிய அந்த அழகிய ஒரு வடிவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு விவரித்து தருகிறார். அந்த அடிப்படையிலே குர்ஆனை நீங்கள் தனியாகவும் நபியை தனியாகவும் பிரித்தால் அது சாத்தியமாகாது. அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான், இந்த உம்மத்திற்கு குர்ஆனை மட்டும் கொடுத்துட்டு நபியை நான் அனுப்பாம இருந்திருந்தா இந்த உம்மத்தால் அந்த குர்ஆனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. வெறுமனே குர்ஆன் இறங்கி என்ன செய்ய, அந்த குர்ஆனுக்கு வழிகாட்டி அந்த குர்ஆனை எப்படி கையாள வேண்டும், அந்த குர்ஆனை எப்படி நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அந்த வாழ்வியலை குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே குர்ஆனை தந்த நான் அந்த குர்ஆனோடு நபிகள் நாயகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். எனவே என் அடியார்களே, குர்ஆனை ஓதக்கூடிய நீங்கள் அந்த குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகத்துடைய வாழ்வையும் நீங்கள் பின்பற்றி நடங்கள். உங்களுக்கு நான் தான் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் முதலில் உங்களுடைய நபியை நீங்கள் பிரியப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறார். மேலான பெருமக்களே, இன்றைக்கு நாயகத்துடைய வாழ்வை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு குர்ஆனும் பெருமானாரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். உலமாக்கள் விவரிப்பார்கள், குர்ஆனுடைய அர்த்தங்களும் குர்ஆனுடைய கருத்துக்களும் இந்த இரண்டும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதே போன்று ஹதீஸில் படிக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நபிகள் நாயகத்துக்கு சொந்தமானது, அந்த ஹதீஸின் கருத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது, இரண்டும் சேர்ந்ததுதான். அது போலதான் நபிகள் நாயகத்தை நீங்கள் பிரித்து இந்த உலகிலே எந்த அமலும் செய்ய முடியாது. பெருமானாரை பின்பற்றி தான் உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கு என்பதாக அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். மேலான பெருமக்களை, இந்த உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர் யார் என்று சொன்னார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய எந்த சுன்னாவையும் நான் ஒருபோதும் விட்டது கிடையாது. பெருமானாருடைய அத்தனை சுன்னத்துக்களையும் நான் தேடி தேடி அமல் செய்யக்கூடியவர். ஒரு நாள் பெருமானாருடைய சுன்னத்தை நான் விடுபுடையவனாக இருந்தால் அந்த நாள் தான் எனக்கு வழிகேடு என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய சுன்னத்துக்களை பின்பற்றுவதில், நாயகத்துடைய வாழ்க்கையை தினந்தோறும் பின்தொடர்ந்து வாழ்வதில் அபூபக்கர் அவர்கள் காட்டிய அக்கறை, மேலான பெருமக்கள், அப்படிப்பட்ட அக்கறை தான் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். வெறுமனே ஒரு 60 வயது தொட்டு விட்டோம், ஒரு 70 வயதை தொட்டு விட்டோம், ஒரு 40 வயதுல பலமுள்ளவராக மனிதராக இருக்கிறோம், அல்லது ஒரு டீனேஜ் பருவம் வாலிப பருவத்தில் இருக்கிறோம் என்ற வயதை மாத்திரமே வைத்துக் கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்வதில் அர்த்தமற்ற வாழ்க்கை.
நாம் எந்த வயதை தொட்டாலும் அந்த வயதினுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? பெருமானார் அவர்களை. எந்த வயதில்? ஒரு 40 வயதில் நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள், 50 வயதில் நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள், 60 வயதில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், வாலிப பருவத்தில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், குழந்தை பருவத்தில் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதில வாழுகிறோமோ அவர்கள் எல்லாம் அந்த வயதை இன்றைய உள்ள சினிமாக்களுடைய தலைவர்களை முன்வைத்தோ அல்லது தனக்கு பிரியமான அரசியல் தலைவர் முன்வைத்தோ வாழுவது விட்டு நேராக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்தொடர வேண்டும். அப்படி நீங்கள் பின்தொடர்ந்தால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்கள் என்னை பிரியப்படுவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், என்னை பின்பற்ற சொல்லுங்கள். அப்படி உங்களை அவர்கள் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவர்களை நேசிக்கிறேன், அதே போன்று அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த அருள்முறையாம் திருவசனத்திலே மிக தெளிவாக பேசுகிறான். ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், இன்ன அவ்வள ஸஹாபின் அத்தீன் தருக்கு சுன்னா, யார் இந்த தீனுடைய சுன்னத்துக்களை ஒரு சுன்னத்தை முதலில் விட துவங்குவாரோ அவருடைய தீனை அழிப்பதற்கு அந்த விட்ட அந்த ஒரு சுன்னத்தை போதுமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஒரே ஒரு சுன்னத்து தான், அது மாத்திர தாடி வைப்பது அல்லது வெண்மையான ஆடையை அணிவது அல்லது சுன்னத்தான கோலத்திலே வாழ்வது அல்லது நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த சுன்னத்தை அப்படியே பின்தொடர்ந்து வாழ்வது, அந்த ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதில் நாம் அலட்சியம் காட்ட துவங்கினால் அந்த அலட்சியத்துடைய துவக்கமே நம்முடைய தீனுக்கு அழிவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். மேலான பெருமக்களே, பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதில் சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம் அக்கறையும் ஹதீசுகளிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வை சற்று கவனித்து பாருங்கள். மக்கா நகரிலே தவாப் செய்ய சுற்றி வருகிறார்கள். சுற்றி வருகின்ற பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து விட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ஹஜர், ஓ கல்லே, நீ வெறுமனே சாதாரண கல்லுதான், உன்னை தொடுவதற்கு எனக்கு மனம் இல்லை, உன்னை தொட்டு முத்தமிட எனக்கு மனம் இல்லை, இருந்தாலும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டு இருக்கிறார்கள், உன்னை தொட்டு முத்தமிட்டு இருக்கிறார்கள், உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால் எனக்கு எந்த பலனும் இல்லை. யோசித்து பாருங்கள், ஹஜ்ருல் அஸ்வத் கல் சுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த உலகம் அந்த கல்லை இன்றைக்கு தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும் கூட சஹாபாக்களுடைய பார்வையை கவனித்து பாருங்கள், அது சொர்க்கத்திலிருந்து வந்தாலும் கூட அது வெறுமனே கல்லுதான், அந்த கல்லுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமியில வாழக்கூடிய அடியார்களுக்கு அன்பளிப்பாக தந்திருந்தாலும் அந்த கல்லை தொட்டு தன் பாவத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அது வெறுமனே ஒரு கல்லுதான். உமர் சொல்லுகின்றார்கள் ரலியல்லாஹு அவர்கள், எனவே உன்னை பெருமானார் முத்தமிட்டார்கள், அதை நான் பார்த்தேன், அதனால் நானும் உன்னை முத்தமிடுகிறேன், நானும் உன்னை தொடுகிறேன். உமர் ரலியல்லாஹு கல்லிட்ட பேசுறாங்க, எங்கேயாவது நம்ம எல்லாம் கல்லிட்ட பேசுறோம் நம்மள பைத்தியம்ன்றுவாங்க. உமர் ரலியல்லாஹு பேசுறாங்க, அதே பெருமானார் அவர்கள் உன்னை பார்க்காமல் அல்லது உன்னை தொட்டு முத்தமிடக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் செய்திருக்க மாட்டேன். பெருமானார் செய்வது என் கண்களால் நான் பார்த்தேன் காரணத்தினால் தான் உன்னை நான் தொடுகிறேன், முத்தமிடுகிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை தன் மௌத்து வரைக்கும் பின்தொடர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த அக்கறை தான் இந்த உம்மத்திலே வர வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் அது இருக்கிறதா என்று பார்த்தால் ஆக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விவேகானந்தர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள், அத்துணை தலைவர்களும் மறைந்து போனார்கள். எல்லா தலைவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது, ஆனால் அது எங்க இருக்கிறது தெரியவில்லை. எல்லா வரலாறும் அழிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வரலாறுகளும் பொய்மைகள் புதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு மட்டும் காலத்தால் அழியாத வரலாறு. ஏனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில கொண்டு வந்த முதல் சுப செய்தி சமத்துவத்தை போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர்கள் வந்து இந்த உலக மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த மனிதரிடத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தை போதித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த கொள்கை சத்தியமானது, அவர்கள் கொண்டு வந்த கொள்கை உண்மையானது, அவர்கள் கொண்டு வந்த கொள்கை நன்மையானது. அந்த கொள்கையிலே சத்தியமும் நன்மையும் உண்மையும் கலந்திருந்ததனால் தான்
அது 1400 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கும் அது நிலைத்து நிற்கிறது. மற்ற தலைவர்கள் கொண்டு வந்த கொள்கையும் கலாச்சாரமும் விதிமுறைகளும் காற்றில் பறந்து விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் நவீனமே இல்லாத காலத்தில் கொண்டு வந்த கொள்கைகள் இன்றைக்கு எத்தனை நவீனங்கள் பரிணாம வளர்ச்சியை தொட்டாலும் பெருமானாருடைய கொள்கை இன்றைக்கு வரைக்கும் நின்று பேசுகிறது என்று சொன்னால் பெருமானார் கொண்டு வந்த அத்துணை செய்திகளும் இந்த மூமின்களுக்கு ஹிதாயத்தை தருவதற்காக. எனவே அப்படிப்பட்ட பெருமானாருடைய அந்த சுன்னத்துக்களை அவருடைய வாழ்வியலை பின்பற்றி வாழ்வதில் இஸ்லாமிய உம்மத்து கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நான் அவர்களோடு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸே, உனக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், அந்த செய்தியை நீ கடைபிடித்துக் கொள். என்ன செய்தி தெரியுமா? காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் உன் உள்ளத்திலே யாரை பற்றியும் தவறாக நினைக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடு, அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா விரும்பி விடுகிறான். எவ்வளவு அற்புதமான நற்செய்தி! இன்றைக்கு அந்த செய்தி தான் இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு ஆபத்தாக இருக்கிறது. நம்மால யாரை பத்தியாவது தப்பா நினைக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க? பெத்த தாயை தப்பா நினைக்கிற பிள்ளை, கட்ட மனைவியை தப்பா நினைக்கிற கணவன், பெத்த பிள்ளைகளை தவறா நினைக்கிற தந்தை, பழகக்கூடிய நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பார்க்கக்கூடிய மனிதர்கள், சாதாரணமா பஸ்ல போகும் பொழுது எதிரில யாராவது பார்த்தோம்னா அவர் யாருமே தெரியாது, மனசுக்குள்ள 1000 தப்பான கற்பனைகள். இவன் முடியே சரியில்லை, இவன் பார்வையே சரியில்லை, இவன் இப்ப ஏன் இப்படி இருக்கிறான், இவன் குள்ளமா இருக்கிறான், இவங்க டவுட்டா இருக்கு, என்னென்ன கற்பனைகள். நாம சும்மா போற போக்குல நினைக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் தடுத்தார்கள். அனஸே, உனக்கு நான் சொல்லுகிறேன், காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து காலை வரைக்கும் நீ யாரை பற்றியும் தவறாக நினைக்காமல் வாழ்ந்துவிடு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். பெருமானாரை பின்தொடர்ந்து வாழ்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். என்றைக்காவது அப்படி நாம் வாழ துடித்திருக்கிறோமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில சுபூல யாசீன் ஓதுவது பெருமானாருடைய அழகிய சுன்னத். குரான்ல நீங்க எங்க பிரட்டினாலும் வெள்ளிக்கிழமை காலையில யாசின் ஓதுன்னு கேட்டா ஆதார குரான்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா யாசின் ஓதுனா என்ன சிறப்புன்றது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை காலையில யாசின் இமாம் ஓதிட்டு இருக்கும் போது 2-3 பேர் எந்திரிச்சு போறக்கூடிய அந்த அபர நிலையை என்ன சொல்றதுன்னு தெரியல. யாசின் ஓடுவதை காது கொடுத்து கேட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஓடுவதற்கு என்ன நன்மையோ கேட்டவருக்கு அந்த நன்மை தரப்படுகிறது. ஒண்ணு யாசின் ஓதத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடணும், பிரச்சனையே இல்லை. ஆனா ஓத துவங்கி 10-15 ஆயத்துக்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் இடையில எந்திரிச்சு போவது நமக்கு 1000 அவசர வேலைகள் இருந்தாலும் நாம் குர்ஆனை அவமதிக்கிறோம், நபிகள் நாயகம் சொன்ன அந்த சொல்லை அவமதிக்கிறோம். மேலான பெருமக்களை இதையெல்லாம் நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டும். எந்த நல்ல அமலும் நாம் பெருமானாரை தள்ளி வைத்து விட்டு நம்மால் ஒரு நாளும் செய்ய முடியாது. எல்லா அமல்களிலும் நபிகள் நாயகம் முதல் வாசலில் நிற்பார்கள். தொழுகை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் அங்க நிற்பார்கள், நோன்பு எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ் அங்க நிற்பார்கள், சதகா எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ் அங்க நிற்பார்கள். எல்லா நல்ல அமல்களிலும் பெருமானார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரியான நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை இந்த உம்மத்து ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வாழ கடமை பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு கிராமவாசி சொல்லுகிறார், நான் ஒரு நாள் மதீனாவிலே நடந்து வந்து கொண்டிருந்தேன், நபிகள் நாயகத்தை நான் பார்த்தேன். கிராமவாசி சொல்லுகிறார், எல்லா மக்களும் பெருமானாரிடத்துல போய் தஞ்சம் அடைகிறார்கள், பணிவாக அமருகிறார்கள். நான் சில சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டேன், அந்த மனிதர் யார், ஏன் எல்லோரும் போய் அவருடைய சபையில் அமருகிறீர்கள்? அங்க உள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர்தான் இந்த மக்கமா நகருக்கு, மதீனா நகருக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை தூதர். அப்படி என்றால் என்னை அவரிடத்தில் அறிமுகப்படுத்தி வையுங்கள். அழைத்து போனார்கள், அமர வைத்தார்கள். இவர் இந்த கிராமவாசி பெருமானுடைய முகத்தை பார்த்தவுடன் மனமெல்லாம் மாறிவிட்டது. அடுத்த வார்த்தை, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன்னு தான் கேட்டார். நபிகள் நாயகனுடைய அந்த முகத்தை பார்த்தாலே அடுத்த வார்த்தை கல்வில வரக்கூடியது, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த கிராமவாசிக்கு, நீ யாரையும் திட்டாத அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அழகிய உபதேசம் என்ன? நீ யாரையுமே திட்டாத. அந்த கிராமவாசி பதிவு செய்கிறார், எப்பொழுது இந்த முஹம்மது என்னிடத்திலே யாரையும் திட்டாத என்று சொன்னாரோ அந்த நல் உபதேசத்தை, அந்த நல் உபதேசத்தை என் வாழ்நாள் முழுக்க சுதந்திரமான மனிதரையோ அடிமையான மனிதரையோ ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ நான் யாரையும் என் வாழ்நாளில் திட்டியதே கிடையாது. அதுக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்தேன்,
ஆனா ரசூல் சொன்னதற்கு பின்னால் அந்த ஒற்றை வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்தேன். என் வாழ்நாள் முழுக்க நான் யாரையும் திட்டியது கிடையாது. இந்த கிராமவாசிகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய படிப்பினை தான் நம் வாழ்வில வர வேண்டும். ஒரு உபதேசம் தான். பெருமானுடைய ஒற்றை வார்த்தை 1000 அர்த்தங்கள் உள்ளடக்கியது. ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த கிராமவாசி தன் மௌத்து வரைக்கும் கடைபிடித்தார்கள். அப்படிப்பட்ட கடைபிடிக்கக்கூடிய உன்னதமான உம்மத்தாக நாம் உருவாக வேண்டும். பெருமானுடைய வாழ்க்கையை தினந்தோறும் பின்பற்றி வாழ்வதில் நாம் அக்கறை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும். நபியின் மீது நபி தோழர்கள் இருக்கின்ற பற்றி நாம் கவனித்து பாருங்கள். ஈரான் நாடு வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் அந்த ஈரான் நாட்டினுடைய அரசர் ஒரு சஹாபிக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள். அப்படி அந்த விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த விருந்துல கலந்து கொள்கிறார்கள். விருந்துல கலந்து கொண்ட ஹுதைபா அவர்களுக்கு அங்கு உள்ள ஒரு பணியாளர் விருந்து உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறார். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடும் பொழுது சாப்பாடு வாய்க்கு எடுத்துட்டு போகும் பொழுது 1-2 பருக்கு கீழே விழுந்துருது. அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இடது கையால அந்த 1-2 பருக்குகளை எடுத்து வலது கையால சுத்தம் செய்து அதை சாப்பிட்டார்கள். இதை பார்த்து அங்கு உள்ள மன்னர், சி சி சி, என்ன இது ஒரு கேவலமான பழக்கம், நாகரிகமா வாழக்கூடிய இந்த மண்ணுல போய் கீழே விழுந்ததை எடுத்து இப்படி சாப்பிடுறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது ஹுதைபா அவர் சொன்னார்கள், துத்ருக்கு சுன்னத்தி ஹபீலி ஹாவுலாய் உமக்காய், இந்த மடப்பயலுக்காக வேண்டிய ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடுவனா என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு பின்பற்றுதல் அந்த அக்கறை அந்த சஹாபியுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய சபைகள்ல அது இஸ்திமாவா இருக்கட்டும் அல்லது வேற எந்த ஜமாத்து சபையை சேர்ந்த சபைகளாக இருக்கட்டும், சாதாரண உணவுகள் கீழே விழுந்தா கூட அதை எடுத்து சுத்தம் செஞ்சு சாப்பிடுறதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு உயர்வான ஒரு சுன்னத். ஏன் தெரியுமா அந்த சுன்னத்தை இஸ்லாம் நம்ம செய்ய சொல்லுகிறது? எந்த பருக்குகள் உன் நாவல போகாம அது தரையில விழுதோ அதுலதான் பறக்கத்து ஒளிஞ்சிட்டு இருக்குது. கீழே அதுக்காண்டி எடுக்கும் போது மொத்தத்தையும் கீழே போட்டுறாதீங்க, அது இஸ்ராஃபு. எடுக்கும் போது கை தவறி விரலக்கூடிய அந்த 1-2 பருக்குல அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கிறான். அந்த ஒரு பருக்கு உள்ள போனா உங்க ஆயுள கூட அதிகப்படுத்தலாம், உங்க வாழ்வில பரக்கத்தை உண்டாக்கலாம், உங்க வாழ்வில உள்ள ரஹ்மத்துக்களை அதிகப்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சுன்னத்துக்கள் அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பெருமானாரின் மூலம் இந்த உம்மத்திற்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற உன்னதமான வாழ்வியலை குர்ஆனை தந்துவிட்டு அல்லாஹ் விடவில்லை, கூட நபிகள் நாயகத்தை அனுப்பி வாழ கற்று தந்திருக்கிறான். நமக்கு வாழ்றதுக்கு கசக்குது. பெருமக்களே, ஒரு முறை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற ஜமாத்தில் நிற்கிறார்கள். ஒரு சஹாபி என்ன செய்கிறார், தெரியாதனமா வலது பக்கம் துப்பிடுறார். சளி தொழுகையில தொழுக முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையில நிற்கின்ற பொழுது உங்களுக்கு எச்சி துப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டால், அதுக்காண்டி துப்ப அனுமதி இருக்கின்ற துப்பிடக்கூடாது. அந்த சூழல் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த கைக்குட்டை சின்ன ஒரு கச்சில் அது இருந்தா எடுத்து அதுல துப்பி மடிச்சு வச்சுக்கலாம். அது இல்லாத பட்சத்துல ஆரம்ப காலத்துல மண் இருந்ததுனால, இப்பெல்லாம் டைல்ஸ் இங்க துப்புனா சண்டைக்கு வந்துருவாங்க. ஆரம்ப காலத்துல மண் இருந்ததுனால நாம இடது பக்கம் துப்புனா அந்த ஈரம் அந்த மண்ணை அப்படியே இழுத்துக்குவோம், அப்படியே காலை போட்டு மூடிடலாம், அந்த நஜீது சுத்தமாயிரும். அந்த சஹாபி என்ன பண்ணாரு, வலது பக்கம் துப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஒண்ணு இந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில வலது பக்கம் துப்பக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது தொழுகையில சொன்னது. ஆனா நான் அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய ரைட் சைட்ல நான் துப்புனதே கிடையாது. எனக்கு துப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் நான் அந்த துப்புகளை அடக்கி கொண்டு இடது பக்கம் தான் துப்பினேன் என்பதாக ஹதீசுகளிலே சஹாபாக்களுடைய பெருமானார் வாழ்க்கையை பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த அக்கறையை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. மேலான பெருமக்கள், இவை எல்லாம் சிந்தனைக்கும் படிப்பினைக்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முறை அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மெம்பர் படியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நேரத்துல சில சஹாபாக்கள் அப்படி வர்றாங்க தொழுகைக்கு. வருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இமாம் மெம்பர் படியில ஏறிட்டா எந்த ஒரு பேச்சோ எந்த ஒரு சைக்கிள் இருக்கும், ஏன்னா அது தொழுகை சம்பந்தப்பட்ட அந்த குத்துபா. 2 ரக்காத்து ஃபர்லு தொழுகை ஜும்மானா 2 குத்துபாவும் 2 ரக்காத்துடைய கணக்கு தான். ஆக மொத்தம் 4 ஃபர்லு. அப்ப அந்த 4 ரக்காத்து உண்டான ஃபர்ல இமாம் குத்துபா ஓதும் போது நாம எங்கேயுமே வேடிக்கை பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே அமைதியா இமாம் ஓதுற குத்துபாவை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்கட்டாங்க. வெளியில வந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யறாங்க, செருப்பு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. அதுல ஒரு சஹாபி சொல்லுகிறார், நான் என் வாழ்நாள் முழுக்க எப்பொழுது பள்ளிக்கு வந்தாலும் உள்ள வரது எனக்கு மனசே கிடையாது. ஏன், நபிகள் நாயகம் சொன்னார்கள் அங்கேயே அப்படியே உட்காருங்க, நான் அதை அப்படியே கடைபிடிக்கிறேன். நான் உள்ள வந்து நான் நிற்கிற அந்த நேர நொடி பொழுதுல எனக்கு மவுத்து வந்துருச்சுன்னா
ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சொல்ல நான் செய்யாம போயிட்டேன்னா மறுமையில் அல்லாத என்ன கேள்வி கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த அளவுக்கு நுணுக்கமா நுட்பமா ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லையும் நூல் விடுத்து வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் மக்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. குறைந்தபட்சம் நல்ல விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ரசூலுடைய வாழ்வில பொதிந்து கிடக்கின்ற அந்த சுன்னத்துகளை நாம் கடைபிடித்தாலே போதும். யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்று பேரம் பெற்று எடுத்து கொள்ளு தாத்தா வயசுக்கு வந்தும் இன்னும் ஷேவிங் பண்ற குடும்ப தலைவர்கள் நம்ம சமூகத்துல இருக்கத்தானே செய்யறோம். நீங்க நீண்டதா ஒரு பிடி வைக்க முடியாட்டா கூட முகத்துல ஏதாவது ரோமமாவது இருக்கலாமா இல்லையா? சமயங்கள்ல கல்யாண வீட்டுல ஆம்பளை யாரு பொம்பளை யாரும் வித்தியாசம் தெரியாம போயிருது. வேணான பெருமக்களே, நமக்கு என்ன ஃபேஷன் வேண்டி கிடக்குது? அந்த முகத்தை அல்ல அந்த முடிய கொடுத்ததே உங்க முகத்தை அழகாக்குறதா? இன்னும் சயின்ஸ் பிரகாரம் பார்க்க போகும்போது முகத்துல தாடி இருந்தா அறிவியல் ஆராய்ச்சியாளர் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய முகங்களில தாடி இருக்கிறதோ அவர்களுக்கு புற்றுநோய் என்பதே வராது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த அளவுக்கு நுட்பமா நமக்கு ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. நமக்கு முகத்துக்கு நம்முடைய முகத்துக்கு எது அளவோ அதை அழகா வச்சிருக்கலாமா இல்லையா? ஒருபடி அளவுக்கு இன்னைக்கு அந்த சுன்னத்து கூட இந்த உம்மத்து கடைபிடிப்பது கிடையாது. ஜும்மாவுடைய தொழுகையில நம்ம வலிச்சிட்டு வர்றோம், அது சுன்னத்துன்னு நினைக்கிறோம், அது ஹராம். யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வேணாம். வாழ்றது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நாம சுன்னத்தா வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா கபூர்ல மலக்குமார்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்பது கூட அச்சப்படுகிறார். காரணம் என்ன? அந்த மையத்து சுன்னத்தான கோலத்துல படுத்திருக்கிறார், அவர் போய் எப்படி தட்டி எழுப்புவார்? அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜித் நபவியிலே ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருந்தார். அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த மனுஷனை போய் எழுப்பு, தொழுக நேரம். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எழுப்புனா உங்களுக்கே நன்மை கிடைக்கும்ல, நீங்களே எழுப்பிட்டு போலாம்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொல்றது சரிதான், நான் ஒரு நபி, நான் போய் எழுப்பி அவர் எந்திரிக்கல மறுத்துட்டார்னா அவர் பாவியா போயிடுவார். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வாழ்க்கையில நுட்பமா வாழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதரை எழுப்புறத கூட ஒரு மனிதர் எழுந்திக்க தவறிட்டா, தாமதப்படுத்திட்டா, என்னால ஒரு பாவி ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அலியை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்ப சொன்னாக்கா இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் பெருமானாரை எந்த அளவுக்கு பின்பற்றி வாழ வேண்டும். அதே ஹுதைபியா உடன்படிக்கையில ஒரு சஹாபி சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ஹுதைபியா உடன்படிக்கையில மக்கா நகருக்கு வருகிறார், இஹ்ராமுடைய ஆடையில் தான் வருகிறார். வரக்கூடிய அந்த சஹாபி இஹ்ராம் ஆடையில வந்துட்டு உடன்படிக்கை ஹுதைபியா அந்த உடன்படிக்கையில எல்லாம் முடிஞ்சிட்டு இஹ்ராம் ஆடையில இருக்கிற நிலையிலேயே தவாஃப் செய்யாம ஊருக்கு புறப்பட்டார். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன மக்காவுக்கு வந்தீங்க, இஹ்ராம் ஆடையில வந்திருக்கிறீங்க, தவாஃப் செய்யாம அப்படியே ரிட்டர்ன் ஆவறீங்களே? இல்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், லவ் மக்கஸ கதா வ கதா சனத்தன் மா தாஃப ஹத்தா அத்வஃப. நபிகள் நாயகம் ஆகிய முஹம்மது நான் தவாஃப் செய்யாத வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் தவாஃப் செய்ய மாட்டார். அவர் இஹ்ராம் ஆடையில இருந்தாலும் செய்ய மாட்டார். மக்கா நகர் காபத்துல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் தவாஃப் செய்ய மாட்டார். நாமெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காதான் ஏங்குறோம், தவிக்கிறோம். ஆனா சஹாபாக்களுடைய உள்ளத்துல என் ரசூல் ஹுதைபியா உடன்படிக்கை உள்ள வர முடியாத சூழல் ஏற்பட்ட நேரத்தில் என் பெருமானாருக்கு கிடைக்காத அந்த தவாஃப் எப்போது என் பெருமானார் செய்யவில்லையோ அது வரைக்கும் நானும் செய்ய மாட்டேன். பெருமானார் செய்த அடுத்த கணமே நான் தவாஃப் செய்வேன் என்று சொல்லி சஹாபாக்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில அமலை கூட நாயகம் செய்தால்தான் நான் செய்வேன் என்ற அந்த உன்னதமான பற்றுதலை இந்த உம்மத்திற்கு வர வேண்டும். மேலான பெருமக்களை, அதே சஹாபாக்கள் பெருமானாருடைய வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக பின்பற்றினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த இந்தியாவை ஆண்ட நஸ்ருதீன் மன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவர்கிட்ட ஒரு பணியாளர் இருந்தார். அவருக்கு பெயர் முகம்மது என்று பெயர். அந்த மன்னர் என்ன செய்கிறார், அந்த பணியாளரை எப்பொழுதும் முகம்மது என்று அழைப்பார். ஒரு நாள் என்ன செய்கிறார், தாஜுதீன் என்று அழைத்துட்டார். அந்த வேலைக்காரருக்கு கடுமையான ஒரு மன வருத்தம். எப்பவுமே முகம்மது கூப்பிடுற பேர்ல கூப்பிடாம தாஜுதீன் கூப்பிட்டாரு. 3 நாளைக்கு வேலைக்கு வரல. மன்னர் என்ன செய்கிறார், அந்த தாஜுதீனை அழைத்து, ஏன் வேலைக்கு வரல? இல்ல, என் பேர் முகமது தானே, என்ன அப்படித்தானே கூப்பிட்டு இருந்தீங்க, எதுக்கு என்ன தாஜுதீன் கூப்பிட்டீங்க, என் பேரை விட்டீங்க, அதனால நான் கோச்சிக்கிட்டேன், ஏன் உங்களுக்கு ஏதோ கோமா நான் நினைச்சுக்கிட்டேன், அதனால தான் வேலைக்கு வரல. அந்த மன்னர் சொன்னார், நீ தப்பா விளங்கிட்ட, நான் எப்பொழுதெல்லாம் உன்னை முகம்மது என்று அழைப்போனோ அப்பொழுதுதான் நான் ஒழுவோடு இருப்பேன், நான் ஒழுவோடு இருப்பேன். அன்றைக்கு நான் உன்னை தாஜுதீன் என்று அழைக்கின்ற பொழுது என்னிடத்துல ஒழு இல்லை. எனவே ஒழு இல்லாத காரணத்தினால் என் ஹபீப் உன் தலைவர், உன் ஹபீப் என் தலைவர், நம் தலைவர் பெயரை ஒழு இல்லாமல் சொல்வதற்கு நான் தயக்கப்பட்டேன், கூச்சப்பட்டேன், பேணுதல் என்று நான் விளங்கிறேன், அதனால தான் உன்னை தாஜுதீன் அழைச்சேன் என்று சொல்லி விளக்கத்தை தந்தார்கள். இந்த அளவுக்கு இது சஹாபி கிடையாது, மன்னர் காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இன்றைக்கும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு சஹாபி என்ன பண்ணாரு, லெஃப்ட் கையில சாப்பிட்டு இருந்தார்,
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி சாப்பிடாதப்பா, நான் அப்படிதான் சாப்பிடுவேன். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, அல்லாஹ் உன்னை அப்படியே ஆக்கட்டுட்டாங்க. அவர் மௌத்து வரைக்கும் அவர் வலது கை வாயில கொண்டு போக முடியாது. இடது கையில சாப்பிடுறது, இடது கையில எல்லா குத்தம் பண்றது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவமதித்தால், அதை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் உடனுக்குடனே தண்டனையும் கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து சின்னதா கடுகளவு இருந்தா கூட அதை நீங்க பின்பற்றி எடுத்து நடந்து பாருங்க, 100 ஷஹதாக்களுடைய நன்மை அல்லாஹ் உங்களுடைய தலையில எழுதிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ஷஹீதாக்க அல்லாஹ் மௌத்தாக்குவான். மேலான பெருமக்களே, நபிகள் நாயகத்தை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வதுதான் இந்த உம்மத்துடைய ஃபர்லாக இருக்கிறது. இன்னைக்கு நாம வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக்கிட்டு, வெறுமனே ஒரு தொப்பியும் வெண்மையான ஆடை அணிஞ்சுக்கிட்டு அந்த முஸ்லீம் சொல்லிட்டு அலையிறோம். இதுல எந்த புகழும் கிடையாது. ஒரு முஸ்லீம்னா இன்னைக்கு பொழுது நான் எந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் நம்மள அத்தர் தடவிட்டு வந்துருக்கோம்? கை தூக்குங்க மனசாட்சியோட. எத்தனை பேர் கண்ணுக்கு சுருமா போட்டு வந்திருக்கோம்? கை தூக்குங்க மனசாட்சியோட. சுன்னத்து தானே. வெள்ளிக்கிழமை அத்தனை தடவுவதும், நறுமண பூசுவதும், சுருமா இடுவதும் வெண்மையான ஆடையில வரணும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் என்னென்ன கலர்ல வந்திருக்கிறோம்? மேலான பெருமக்களை, இவையெல்லாம் சுன்னத்துக்களாக நாம் கருதி ஒவ்வொரு நாளும் ரொம்ப நுணுக்கமா வாழ்ந்தோம் சொன்னா, சத்தியமாக அல்லாஹ் இந்த உலகிலே அந்த ஹபீபுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நிற்க வைப்பான். அந்த ஹபீபுடைய திரு முகத்தை கபரிலே காமிக்க வைப்பான். அந்த ஹபீபோடு நாளை மறுமையில சூரத் நம்மளை வாழ வைப்பான். இப்படி வாழ வைக்கக்கூடிய நசீப தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உண்டாக்கி தருவானாக. எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதை ஆழமாக மனதில் பதிய வைத்து நம் வாழ்வில் அதை கடைபிடிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹிதாயத்தாக வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.